சென்னை மாநகராட்சி விரிவுபடுத்தப்பட்ட இடங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகள் தொடங்க மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டியுள்ள 6 இடங்களில் புதிய பூங்காக்கள் அமைக்க 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கவும் மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் கூடிய நிலையில் அதில் சில முக்கிய முடிவுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டன. குறிப்பாக சென்னை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள இடங்களில் உள்ள தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகளை தொடங்கும் முடிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 127 தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகள் தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாமன்ற கூட்டத்தில் பக்கிங்ஹாம் கால்வாய் ஒட்டியுள்ள 6 இடங்களில் புதிய பூங்காக்கள் அமைப்பதற்கு 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாவலர் நகர், லாக் நகர் பகுதியில் 61,87,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பூங்கா அமையவுள்ளது. வாலாஜா சாலை, பாரதி சாலை பகுதியில் 1,21,96,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பாலாண்டியம்மன் கோயில் தெருவில் 21,64,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய பூங்காக்கள் அமையவுள்ளன. சிங்காரவேலர் பாலம், கைலாசபுரம் பாலம் பகுதியில் 56,08,911 ரூபாய் மதிப்பீட்டிலும், பக்கிங்ஹாம் கால்வாய் தெரு, முண்டக்கண்ணி அம்மன் பாலம் பகுதியில் 21,56,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கனல் பேங்க் ரோடு மயிலாப்பூர் பாலம், மந்தைவெளி பாலம் பகுதியில் 50,19,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய பூங்காக்கள் அமையவுள்ளன.